அன்பானவர்களே, அநேக சமயங்களில் நாம் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இயற்கையாகவே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பலவீனங்கள் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் தருவதில்லை. அதற்கு மாறாக நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து ஜெபித்து விசுவாசத்தோடு அதை நாம் நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக அந்த வசனம் எதை நாம் தியானிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான அளவுக்கு அது நிச்சயமாக அது தோன்றத்தான் செய்கிறது. நான் கல்லூரியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாரா டக்கர் கல்லூரியில் 36 ஆண்டுகள் ஆண்டவர் கிருபையாக எனக்கு வேலை செய்யத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அந்த அகாடமிக் இயரில் நான் ரிட்டையர்டாக விரும்பவில்லை. என்னுடைய பர்த்டேயோடு நான் ரிட்டையர்ட் ஆன பொழுது ஒரு அழகான வசனத்தை எங்கள் கல்லூரியின் ஸ்டாஃப் சார்பில் ஒரு வசனமானது எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் அந்த வசனத்தை படிக்கட்டு ஏறுகிற என்னுடைய மாடியில் தினமும் நான் அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் அந்த வசனத்தை பார்த்து வாசித்து வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்று நான் அதை ஜெபித்தேன். அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ரிச்சர்டு இந்த பொழுது எத்தனையோ பிரச்சனை நாம் சந்திக்கிறோம். அது விசேஷமாக சேல்ரி ரொம்ப அப்படி குறைஞ்சிரும். இப்படியாக இன்னும் எத்தனையோ காரியங்கள் நாம் அதிகமாக நம்மளுக்கு சிந்திக்க வேண்டியதாக போய்விடுகிறது. எனினும் நான் அந்த நாளை நினைத்து பார்க்கிறேன். கல்லூரியை விட்டு கடைசி நாள் வந்த பொழுது வெளியே வந்த பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உம்முடைய கிருபை இந்த இடத்திற்கு என்னை கூட்டி கொண்டு வந்தது ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த லாஸ்ட் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் 36 ஆண்டுகள் நான் என் பெயரை எழுதவே இல்லை ஸ்தோத்திரம். இப்படியாக சொல்லிக்கொண்டே ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள், இந்த கல்லூரியில் பணியாற்றிய விதங்கள், அதன் மத்தியிலும் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நான் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அவங்க கொடுத்த அந்த போர்டை அப்படியே வச்சேன். அந்த போர்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அழகான ஒரு வசனம் என் உள்ளத்தை தொட்டது. சங்கீதம் 92 15வது வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ரிட்டையர்ட் ஆகிட்டோம், ஓல்டேஜ் அப்படி நம்ம நினைக்காதபடி என்னடா அந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, முதிர் வயதே ஆண்டவர் இந்த ரிட்டையர்ட் ஆகிற காலம் வரைக்கும் கொடுத்தார். அந்த முதிர் வயதிலையும் நம்ம எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கனி தர வேண்டும். அடுத்தது புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த வயதான காலத்திலும் கூட நான் கனி தருகின்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வழியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கனியை தருகின்ற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல புஷ்டிப்பும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். செழுமையாக இருக்க வேண்டும், பசுமையாக இருக்க வேண்டும். இப்படியாக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கிருபையாக அதையெல்லாம் என் வாழ்க்கையில் தந்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென்று இருக்கிறது. எனவே நாம் சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்காதபடி வசனங்களே நாம் சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதம். மற்ற ஒரு வசனம் அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். இந்த வசனம் என் உள்ளத்தை தொட்டது. எனவே ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக உம்மை சேவிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை, அவளுக்கு இனிமேல் வரப்போகிற சந்தையார் எல்லாரும் உம்மை தெரிந்து கொண்டு உம்மை சேவகம் பண்ணுகிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நான் தினமும் அந்த வசனத்தை ஒரு நிமிடம் பார்த்து நான் ஜெபித்ததுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவர் வயதான காலத்திலும் ஆண்டவர் நம்மை கனி தருகின்ற ஒரு செடியாக வைக்கின்றார். புஷ்டியாக இருக்கிறோம், மட்டுமல்ல பசுமையாமல் இருக்கவும், எல்லாவற்றை விட நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்று அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் ஜெயா
அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆனந்த், அப்புறம் பிள்ளைங்க அர்ப்பணா, கீர்த்தனா, இவர்கள் எல்லாரும் அவர்களால் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரை தியானிக்கிற, ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருப்பதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர்கள் இருக்கிற அந்த பட்டணத்தில் அவர்கள் கோயரில் வந்திருக்கின்றார்கள். அவர்களால் முடிந்த அந்த ஊழியத்தை செய்கின்ற பொழுது நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். எனவே முதிர்ந்த வயதில் ஆண்டவர் ஆசீர்வதித்த பெரிய கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எனவே சூழ்நிலையை பார்த்து மனம் கலங்கி கொண்டு இருக்காதபடி வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிப்போமா. கர்த்தாவே தேவரீர், அந்த முதிர் வயது ஆண்டவரே எத்தனையோ விதமான பயத்தை எங்களுக்கு கொண்டு வருதுப்பா. ஆனாலும் கூட இந்த முதிர் வயதிலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, கணிதறிகிற பிள்ளைகளாக எங்களை வைக்கிறீரப்பா. ஆண்டவரே பசுமையாக வைக்கிறீங்கப்பா. மட்டுமல்ல கர்த்தாவே தேவரே, புஷ்டியமாக வைக்கிறீங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு சீக்காயி ஒன்றும் முடியாதபடி அப்படி இல்லைப்பா. நீர் எல்லாவற்றையும் புதிதாக்கி எல்லா விதங்களிலும் நீர் ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டிருக்கிறீர். நான் இப்படி ஜெபிக்கின்ற பொழுது 2வது முறையாக சத்தத்தை நான் கேட்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெற போகிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.